ஒரு சிறிய கிராமத்தில் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் எப்போதும், நான் பெரிய பாவம் ஒன்றும் செய்யவில்லை, சிறிய சிறிய தவறுகள்தான் செய்திருக்கிறேன் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தான். ஒருநாள் தனது மனசாட்சியின் சுமையால் அவன் அருகிலிருந்த தேவாலயத்தில் உள்ள ஒரு கிறிஸ்துவ ஃபாதரை சந்திக்கச் சென்றான். அவன் ஃபாதரிடம் கூறினான், ஃபாதர், நான் பெரிய பாவம் ஒன்றும் செய்யவில்லை, சில சிறிய தவறுகள் மட்டும் செய்திருக்கிறேன். ஃபாதர் அமைதியாக அவனை நோக்கி, மகனே, நீ செய்த பாவங்களை அனைத்தும் சொல்லு என்று கூறினார். அவன் தன் சிறிய பாவங்களை ஒன்றன்பின் ஒன்றாகச் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்போது ஃபாதர் திடீரென, எனக்கு தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று கேட்டார். அவன் உடனே ஒரு கிளாஸ் தண்ணீர் கொண்டு வந்தான். ஃபாதர் அந்த கிளாஸிலிருந்த தண்ணீரில் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை எடுத்துப் போட்டார். தண்ணீர் மங்கலாக மாறியது. பின்னர் அதை அவனிடம் கொடுத்தார். அவன் ஆச்சரியமாக கேட்டான், ஃபாதர், ஏன் இந்த மண்ணை தண்ணீரில் போட்டீர்கள்? இப்படி இருந்தால் நான் எப்படி குடிப்பேன்? அப்போது ஃபாதர் மெதுவாகச் சிரித்துக் கூறினார், மகனே, நீ சொல்வது போல உன் பாவங்கள் சிறியதாக இருந்தாலும் அவை உன் வாழ்க்கையில் இந்த மண்ணைப் போலவே. சிறிது மண்ணே இருந்தாலும் அது தூய்மையான தண்ணீரை மாசாக்குகிறது. அதேபோல் சிறிய பாவங்களும் உன் நல்ல வாழ்க்கையை மாசாக்கிவிடும். எனவே பாவத்தை விட்டுத் திருந்தி நல்ல மனிதனாக வாழ முயற்சி செய். அவன் அந்த பாடத்தை உணர்ந்து மனமாற்றம் கொண்டு நல்ல வழியில் வாழத் தீர்மானித்தான். மோரல் ஆஃப் த ஸ்டோரி: சிறிய தவறுகளும் வாழ்க்கையை மாசாக்கும். அதனால் ஒவ்வொரு தவறும் கவனமாகத் தவிர்க்க வேண்டும்.